சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமராவை எப்போவே சேது வச்சிட்டாரு. வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கிற அறிவே கொஞ்சம் கூட இல்லாம எப்படியாவது வெடிச்சு தமிழ்செல்விய சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸை பார்த்தா தானா வந்து நல்லா சிக்கிடுறாரு. வெளியில சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிக்காத போஸ் வந்துட்டு தமிழ்செல்வி வெடிக்க போற வெடியில பார்த்தா கம்பி மத்தாப்ப கொளுத்தி கம்பி மத்தாப்ப அந்த வெடிக்குள்ளையும் போட்டுடுறாரு. தமிழ்செல்வி அதை கவனிக்கல. வெளியில இருக்கிற யாருமே அதை கவனிக்கல. ஆனா சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. போஸ் பார்த்தா கம்பி மத்தாப்ப கொளுத்தி வெடி பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு இங்க போஸை பார்த்தா போய் ஒளிஞ்சுக்கிடுறாரு. போஸு, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வெடிய பார்த்தா தமிழ்செல்வி எடுத்து வந்து வெடிக்க போறாங்க. இங்க உள்ள ஏற்கனவே தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கவனிக்காத தமிழ்செல்வி மேற்கொண்டு பார்த்தா தீய பொருத்தி வைக்க போறாங்க. தமிழ்செல்வி வைக்க போகும்போது அந்த வெடி மொத்தமா பார்த்தா எல்லாம் வெடிச்சிருது. தமிழ்செல்வி மேல அந்த வெடி வெடிச்சு தமிழ்செல்வி மேல விழுகவும் தமிழ்செல்வி பயத்துல பார்த்தா அதிர்ச்சியாகி மயங்கி விழுந்துடுறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா வெடியெல்லாம் வெடிச்சு செதறி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சேது வந்துட்டு வேகமா கம்பளி எல்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் நனைச்சி தமிழ்செல்வியை பார்த்தா காப்பாத்திடுறாரு. தமிழ்செல்வி கன்னத்துல எவ்வளவோ தட்டி பார்க்கறாங்க. ஆனா தமிழ்செல்வி மயக்கத்திலேயே இருக்காங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்கறாங்க. தமிழ்செல்வியை பார்த்தா எந்திக்கிற மாதிரியே தெரியல. எல்லாரும் வந்துட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா போசி, ஈஸ்வரி, சித்ரான்னு 3 பேரும் பார்த்தா நல்லா சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா, எனக்கு தெரிஞ்சு அவ போய் சேர்ந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போஸு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சித்ரா வந்துட்டு எம்மா, அவ இப்படி கிடக்கானா, ஒருவேளை வயிற்றுல இருக்கிற குழந்தை கலைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு பார்த்தா மாத்தி மாத்தி ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அறிவில்லாத போஸ் வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத மறந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு 3 கூட்டு களவாணிகளும் பார்த்தா எப்படியோ தமிழ்செல்விய போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு ஐயா சேது, தமிழ்செல்விய தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ராஜாங்கம் சொன்னதுனால சேதுவும் பார்த்தா தமிழை தூக்கிட்டு கார்ல வச்சுட்டு குடும்பத்தோட எல்லாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் தமிழ்செல்வியை பார்த்தா டாக்டர் செக் பண்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே பதட்டத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. தமிழ்செல்வி வேற 8 பிள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காளே, என்ன ஆயிருக்குமோ ஏது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க டாக்டரும் பார்த்தா உள்ள தமிழ்செல்விய செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு கருப்பு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் மாமா, நீ தானே கூட நின்னுக்கிட்டு இருந்த, அவ கூட நின்று பார்த்து வெடி எதுவும் எடுத்து கொடுக்க மாட்டியா? அவ நம்மள மாதிரி சும்மா இருந்தாவது பரவாயில்ல, அவ வயிற்று புள்ளக்காரியா வேற இருக்காளே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கருப்பு கிட்ட புலம்பவும், மாப்பிள அது எப்படின்னு தெரியல மாப்பிள, நாங்க ஒவ்வொரு வெடியாத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். தமிழ் அந்த வெடிய பத்த வைக்க கூட இல்ல மாப்பிள, பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு மாப்பிள, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், யோ மாமா என்னையா சொல்ற, தமிழ்செல்வி அந்த வெடிய பத்த வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியோட கேட்கவும், அட ஆமா மாப்பிள, தமிழ்செல்வி அந்த வெடிய பத்த வைக்கவே இல்லையா, தமிழ் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே அது டமால்னு வெடிச்சிருச்சு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்க சேதுக்கு பார்த்தா சந்தேகம் வருது. என்ன மாமா சொல்ற, வெடிய பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மாமா வெடி வெடிக்கும், இது சரியில்லையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு
சேதுக்கு பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. சரி மாமா, நீ இங்க இருந்து தமிழ்ச்செல்விய கூட இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்க, நான் வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சந்தேகம் வந்ததுனால வீட்டுக்கு போறாரு. வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல எப்படியும் எல்லாமே பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பார்த்தா சேது போறாரு. இங்க வீட்டுக்கு சேது வந்ததுமே ஈஸ்வரி, போஸ், சித்ரான்னு எல்லாரும் அப்படியே பதறிக்கிட்டு வந்து, என்ன சேது, என்னாச்சு சேது, தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்க. இந்த வந்துடுறேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா வேகமா அவரோட ரூமுக்கு ஓடுறாரு. அங்க போய் எடுத்து பார்க்குறாரு. சிஸ்டம்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வீடியோ ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அதுல பார்த்தா போஸ் நல்லா கையும் களவுமா சிக்கிடுறாரு. போஸ் அந்த வெடியை கொளுத்தி அந்த வெடி பாக்ஸ்குள்ள போட்டது எல்லாமே அதுல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்ததுமே சேதுக்கு வந்துட்டு பயங்கரமா கோபம் வருது. இவன் தான், இந்த போஸ் தான் எல்லாத்துக்கும் காரணமா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பயங்கர கோபம் வருது. விறுவிறுவிறுன்னு சேது கீழே இறங்கி வராரு. சேதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்கிறது தெரியாம ஈஸ்வரி வந்துட்டு, என்ன சேது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம போயிட்ட, தமிழ்ச்செல்விக்கு என்னப்பா ஆச்சு, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் போஸ் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஓங்கி ஒரு அறை விடுறாரு சேது. போஸ சேது அடிக்கவும் இங்க ஈஸ்வரி பதறி போயிடுறாங்க. சேது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்கு சேது போஸ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி பதட்டத்தோட ஈஸ்வரி சேது கிட்ட கேட்கவும், ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்க ஈஸ்வரி, போஸ், சித்ரா 3 பேத்துக்கும் ஒண்ணுமே விளங்கல. என்ன சேது, என்ன சொல்ற, போஸ் தான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுக்கு இப்போ போஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது கிட்ட கேட்கவும், டேய் போஸ், வெடிய கொளுத்தி போட்டது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்க ஈஸ்வரி, சித்ரா, போஸ் எல்லாத்துக்கும் பார்த்தா வைத்த கலக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சு பதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன சேது சொல்ற, போஸ் எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், டேய் நீ தானே போட்ட, இப்போ உண்மையை சொல்றியா இல்ல அப்பா கிட்ட போவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திருன்னு முழிக்கவும், நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லி எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசிடிவி கேமராவை அந்த வீட்டில் மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீ வெளியில என்ன திருட்டு வேலை பண்ணுன்னு எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. கருப்பு மாமா தான் சொன்னாரு, தமிழ்ச்செல்வி அந்த வெடியை பத்த வைக்கவே இல்லைன்னு. பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடி வெடிச்சிருக்குன்னா அது எப்படி வெடிக்கும், அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கு தானே அர்த்தம். நீ தான் ஏற்கனவே கம்பி மத்தாப்பை கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ள போட்டிருக்க. ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, அவ உனக்கு என்னடா கெடுதல் பண்ணா, இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு சேது அட்டி வெள்ளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஈஸ்வரி வந்துட்டு, சேது விடு சேது, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விடு சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.